ஜாஷுவாவுடைய பிகினிங்ல கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை. அதான் ஜாஷுவா பிகினிங் பண்றாரு. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரன் ஆன நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனார், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லோரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு பிராமிஸ் லேண்ட குறித்து ஜாஷுவாட்ட பேசியிருக்காங்க. மைனாரிட்டி கூட்டத்தில் எளிதாக சுதந்திரிக்கலாம், உடனே புறப்படுவோம், அவர்களை காத்து அவர்களை விட்டு விலகி சொன்ன மனிதர்கள் நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். நாங்கள் வனாந்திரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐப்ராத்து நதியும் பெரிய நதி மட்டுமுள்ள எல்லா இடத்தையும் உங்கள் எல்லையாயிருக்கும். அடுத்த வசனம் 5வது வசனம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக. அங்க யாரெல்லாம் இருக்கா? ஏனாக்கின் குமாரர்கள் இருக்கிறார்கள். ஆமா, அங்க யாரெல்லாமோ இருக்கிறாங்க, பெரிய பெரிய ராட்சச பிறவிகள். யோசுவாட்ட சொல்றாங்க, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்கவே முடியாது. நான் மோசேயோடு இருந்தது போல என்னை கைவிடுவதும் இல்லை. பிரியமானவர்களே, மோசே எதிரிகளை சந்தித்தார், பயங்கரமான எதிரிகளை சந்தித்தார். மோசே சந்தித்த அந்த பார்வோனுக்கும் பார்வோன் ரதங்களுக்கும் சேனைகளுக்கும் அளவே இல்லை. கடுமையான இருதயம் உள்ளவன் அந்த பார்வோன். ஆனால் எழும்பினவனால நிற்கவே முடியவில்லை. நான் சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனால் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களால் நிற்கவே முடியாது. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எடுத்து நிற்பது இல்லை. நல்ல கையெழுத்து யாத்திராகமம் 15ல மோசே பாடுற அற்புதமான ஒரு சங்கீதம். அதை அடிக்கடி நான் வாசிக்கிறேன். 3ஆம் வசனத்திலிருந்து 2ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்தில சேர்ந்து வாசிப்போம். 3ஆம் வசனம்,